ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் 2-3 வீடியோஸில் எல்லாமே நம்ம வந்து ஒரு பேண்ட்னா என்ன, சுடிதாருக்கு பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேதரிங் பேண்ட்டு. அதாவது கடைசியாக பார்த்தது வந்து நார்மல் பேண்ட் எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கேதரிங் பேண்ட் வந்து நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த டவுட்டாக இருந்தாலும் அது மூலமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து கேதரிங் பேண்ட்னா என்ன அப்படின்னா, பார்க்கும்போது நம்ம லெக்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து கேதரிங் பேண்ட் இருக்கும். கேதரிங் பேண்ட் வந்து மோஸ்ட்லி யோக் வச்சும் தைக்கலாம், யோக் இல்லாமையும் தைக்கலாம். யோக் இல்லாமல் தைக்கும் போது என்ன ஆகுனா, கிளாத்து கொஞ்சம் நல்லா ஸ்கொயராக பெருசாக நமக்கு அகலம் அதிகமாக, அதாவது 44 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம யோக் தேவையில்லை. நம்ம கிராஸ் வைஸில் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வச்சு பென்சில் இது மாதிரி கொண்டு வந்து நம்ம கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வர சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான், 2.25 2.5 அந்த அளவுக்கு தான் நமக்கு வரும். 2.25 2.5 அப்படிங்கும்போது 2.25 கூட அந்த க்ரஷ் கம்மியாக வரும். ஆனால் இப்போ யாரும் அதிக க்ரஷ்ஷை ஒன்றும் விரும்புறதில்ல. கம்மியாக எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வச்சா போதும். என்ன ஒரு விஷயம்னா, கிளாத் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த பேண்ட் வந்து பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நமக்கு கிளாத் கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் எந்த பேண்ட் எப்படி ஃபினிஷிங் வருது அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்ல முடியும். இப்போ கேதரிங் பேண்ட்டில் நமக்கு என்ன அளவுகள் தேவை அப்படின்னா, யூஸ்வலி எப்போவுமே நம்ம எடுக்கிற அளவு தான் இடுப்பு சுற்றளவு, கணுக்கால் சுற்றளவு, அதாவது டைட்டாக என்ன அளவு வருதோ அந்த அளவு. அதே மாதிரி உங்களுக்கு தொடை இதெல்லாமே வந்து ஒரு ஸ்லிம்மாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது மசில்ஸோட பெருசாக இருக்குது அப்படின்னா தைக்கிட்ட மெஷர்மெண்ட் வேணும், நீ கிட்ட அதாவது தொடைக்கிட்ட மெஷர்மெண்ட் வேணும், அந்த முட்டிக்கால் கிட்ட மெஷர்மெண்ட் வேணும், அப்புறம் கீழே நமக்கு கெண்டைக்கால் கிட்ட மெஷர்மெண்ட் வேணும். அதுக்கு கீழே வர்ற போர்ஷன் மட்டும்தான் நமக்கு க்ரஷ் வரும். அப்போ என்னன்னா, இந்த கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கவங்க போடும்போது அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாடியாக இருக்கவங்க போட்டால் அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி தான், இது ஸ்ட்ரெச் எல்லாம் ஆகாது. காட்டன் மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போட்டால் நம்ம கரெக்டான ஃபிட்டிங் கரெக்டான இடத்துல அந்த கிராச் லைன்லாம் கொடுக்கல அப்படின்னா டைட்டாக இருந்துச்சுன்னா கிளிய ஆரம்பிச்சிடும். அதனால் கேதரிங் பாட்டம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து இந்த மெட்டீரியலுக்கு இது செட் ஆகுமா, இவங்க உடம்புக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்துட்டு கேதரிங் பேண்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீக்கு மேலே நம்ம நல்லாவே லூஸ் கூட கொடுத்துக்கலாம். நீக்கு கீழே வந்து அந்த ஃபிட்டிங் வந்தால் நமக்கு போதும். ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு வந்து நம்ம ஒரு டாப் போட்டாவோ சுடிதார் போட்டாவோ நமக்கு தெரிகிற போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணுக்கால்லேருந்து கெண்டைக்கால் வரைக்கும் தான். அப்போ அந்த இடத்துல மட்டும் நமக்கு க்ரஷ் வரணும் அப்படின்னா இதை தாராளமாக நம்ம கேதரிங் பேண்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் கிராச் லைனை ரொம்ப இறக்கமாக வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப இறங்கிச்சு அப்படின்னா தான் நடக்கும்போது உட்காரும்போது அந்த இது வந்து கிளியும். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு எப்படி நான் வந்து உட்காந்து அளவு எடுக்கும்போது என்ன உயரம் வருதோ அதோட 1 அல்லது 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சா போதும். அப்போ தான் நம்ம கன்வீனியண்ட்டான பிளேஸில் அந்த கிராச் லைன் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த பேண்ட் வந்து நம்ம உட்காரும்போதோ நடக்கும்போதோ கிளியாமல் இருக்கும். இப்போ யோக் வச்சோம்னா யோக்கில் 6 இன்ச்சு வந்துடும். அதுக்கு கீழே எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் அந்த இதுக்கு வந்து நம்ம போடணும். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு கேதரிங் பேண்ட் வந்து மார்க் பண்ணுறோம் ஒரு கிளாத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாத்தை வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அதாவது நேராக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மடிச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க இதை வந்து செல்வெஜ்ஜை ஒன்றா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் குறுக்க மடிக்கிறது மற்ற பேண்ட்டுக்கெல்லாம் ஓகே. ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு குறுக்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக மடிக்கணும். அதாவது அந்த முக்கோணமாக வர்ற மாதிரி கிராஸாக நம்ம ஃபோல்டு பண்ணணும். அந்த ஃபோல்டிங்கில் தான் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணி நம்ம கட் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம், அந்த வீவிங்கை பொறுத்து ஒரு கால் வந்து கொஞ்சம் அதிகமாக லூஸ் வந்தாலும் வரும், ஒரு கால் வந்து ஷார்ட்டாக வந்தாலும் வரும். அது நீங்கள் வந்து கீழே பாட்டம் மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒன்றா வச்சு பார்த்துட்டு அதிகமாக இருக்குதுன்னா அதை கொஞ்சம் வெட்டிக்கலாம். இல்லை ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் வரும். ஏன்னா இது கிராஸாக வர்றனால
கண்டிப்பாக ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து ஒரு கால் லென்த் நம்ம கரெக்டாக தான் வெட்டி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ஃபினிஷிங்கில் வச்சு பார்க்கும்போது ஒரு காலை விட ஒரு கால் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வந்து அந்த கிராஸினுடைய அந்த எக்ஸ்டன் ஆகிற அந்த ஒரு இது தான். அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கூட நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைன்னா ஒரு 2.25 மீட்ரு அகலமாக இருந்துச்சு அப்படின்னா இடுப்புக்கிட்ட கூட ஜாயிண்ட் வராமல் நம்ம போடலாம். இதில் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஜாயிண்ட் வர மாதிரி தான் வரும். அதனால் நம்ம ஜாயிண்ட் போட்டு நம்ம இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கிளாத்தை வந்து இப்படி முக்கோணமாக மடிக்கும்போது இந்த இடம் வந்து இப்படி ஃபோல்டிங் வரும். இது வரைக்கும் தான் நமக்கு ஃபோல்டிங் வரும். இது வந்து கார்னராக வரும். அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று இன்னர் ஃபோல்டுன்னு சொல்லுவோம். அதாவது உள்ளுக்குள்ளே உள்ள ஃபோல்டிங் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி குறுக்க மடிச்சிடறோம், அதுக்கப்புறம் தான் இப்படி மடிக்கிறோம். அப்படி மடிக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். அதாவது இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பீஸாக இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஃபோல்டிங்காக இருக்கும். தயவுசெய்து இந்த பேட்டர்ன் வந்து இப்படி திருப்பிடாதீங்க. இந்த இடம் வந்து நமக்கு ஓப்பன் வந்துடும். அதனால் இது வந்து நமக்கு எப்போவுமே நம்ம ப்ளேஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணும்போது நம்ம சைடில் நமக்கு இருக்க வேண்டியது எப்போவுமே ஃபோல்டிங் போர்ஷன் தான். அப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து காலினுடைய சுற்றளவு, இப்போ காலினுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 40, அதாவது இது இடுப்பு சுற்றளவு 39, இது வந்து உயரம் 11 இன்ச்சு கால் சுற்றளவு. இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது 5.5 வருது. இந்த இடத்துல நம்ம 5.5 வைக்கிறோம். நான் வந்து இதில் வந்து எந்த அளவுமே நான் ஆட் பண்ணலை. என்ன சுற்றளவு எடுத்துருக்கோமோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். அடுத்தது அவுட்டரில் ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக. இது வந்து நார்மலாக நம்ம ஃபோல்டு பண்ணுறது தான். ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட நமக்கு போதும், அதிகமாக தேவையில்லை. ஏன்னா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் எதுவுமே நம்ம அட்டாச் பண்ண போகிறதில்ல. இப்போ காலினுடைய கீழ்ப்பகுதி இதே அளவு வச்சாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு 10 இன்ச்சு வரைக்குமே நீங்கள் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 10 இன்ச்சு மட்டும் நமக்கு கீழே அந்த கணுக்கால் கிட்ட க்ரஷ் மாதிரி நின்றோம். இதுக்கு மேலே வர்றது தான் நம்ம எவ்வளோ லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து வரும். இப்போ இங்கேருந்து டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா உயரம் 39னா ப்ளஸ் 10 இன்ச்சு நமக்கு சேர்த்து வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த 10 இன்ச்சு க்ரஷ் போக இந்த உயரம் நமக்கு கரெக்டாக வரும். அப்போ 49 இன்ச்சு நமக்கு வேணும். இப்போ இந்த 49 இன்ச்சு வந்து இங்கே வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா எவ்வளோ வருதோ அது வச்சா போதும். ஏன்னா இந்த க்ரஷ்ஷு தான் முன்ன பின்ன குறையவோ கூடவோ செய்யும். அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஒரு 45 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 49 வரும்ன்றது இல்லை. இங்கே எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த க்ரஷ்ஷினுடைய இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுதான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வச்சிங்கன்னா போதும். இப்போ இங்கே வந்து நம்ம வேஸ்ட் லைன் போடுறோம். இந்த இடத்துல துணி வந்து அன்ஈவனாக தான் ஃபோல்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக முக்கோணமாக ஃபோல்ட் ஆகும். நம்ம இப்போ இது மாதிரி இருக்கும்போது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே வரும். நமக்கு ஃபோல்டிங் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எவ்வளோ அளவு சேர்த்துவோமோ, இப்போ இடுப்பு சுற்றளவு 40 இன்ச்சுன்னா ப்ளஸ் 10 இன்ச்சு சேர்த்துனா 50 இன்ச்சு வருது. இந்த 50 இன்ச்சை வந்து நம்ம 4ஆக பிரிக்கும் போது 12.5 வருது. ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு ஃப்ளீட்டுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 15-15.5 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த கொஞ்சம் மட்டும்தான் முன்னாடியும் பின்னாடியும் நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி ஃப்ளீட் கொடுப்போமோ அந்த மாதிரி தான் கொடுப்போம். இந்த கிராச் லைன் வந்து மேலே வந்து யோக்கில் 6 இன்ச்சு போயிடும். அப்போ அதுக்கு கீழே வந்து ஒரு 6ங்கிறது 6 அல்லது 8 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். அப்போ 8 சேர்த்தும் போது உங்களுக்கு 14 இன்ச்சு டோட்டலாக யோக்கிலோட லென்த்து நமக்கு கிடைக்கும். அப்போ நான் இங்கேருந்து யோக்குக்கு வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுறேன். இந்த லைன் வந்து நான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக தொடைக்கிட்ட வரும். ஏன்னா யோக் வந்து மேலே போயிடும். இது வந்து நம்ம கிராச் லைனுக்கு போடுறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு தைக்கிட்ட வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லூஸ் வந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்ம 2 இன்ச்சு வந்து எப்பவும் போல் இந்த கர்வ் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீ எங்கே வருது அப்படின்னா நம்ம யோக்கிலிருந்தே மெஷர் பண்ணும்போது ஒரு 18-19 இன்ச்சு தான் வரும். அப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தொடைக்கு கீழே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நீ இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வேணால் நீங்கள் சுற்றளவு செக் பண்ணிக்கலாம். நீ மெஷர்மெண்ட்டே வைக்கணும்னு இல்லை, அந்த இடத்துல லூஸ் வரணுங்கிறனால நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இதுக்கு கீழே வர மெஷர்மெண்ட்டில் இதை வந்து நம்ம இந்த இடத்துல இந்த கர்வ் கொடுத்து இதோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 1/2 இன்ச்சில் தைச்சா போதும். இங்கே மட்டும் எவ்வளோ டைட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த துணி வந்து ஸ்கொயராக இருந்தால் மட்டும்தான் இந்த போர்ஷன் வந்து நமக்கு இதே மாதிரி இப்படி கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் 3 இன்ச்சு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதில் ஒரு 15.5 இன்ச்சு வருது. இங்கேருந்து இங்கே வந்து கிராச் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சு வர்ற இடத்துல இதிலிருந்து அவுட்டரில் 2 இன்ச்சு கொடுத்து இந்த லைன் போடுறேன். இப்போ இதிலிருந்து இடுப்பு யோக்குக்கு கீழே, அதாவது இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வந்து நீ எவ்வளோ உயரத்தில் வருதோ அந்த இடத்துல லூஸ் வேணும் நமக்கு. நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த லூஸ் இங்கே வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி ஸ்லிம்மாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 10 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும். இங்கே ஓப்பன் வேணும்னா வச்சுக்கலாம். கிராஸாக இருக்கிறனால நீங்கள் இழுத்து போட்டாவே அது உள்ளே போயிடும். அந்த இடத்துல ஓப்பன் வைக்கணும், ஹூக் வைக்கணும் அப்படிங்கிறது அத்தியாவசியம் கிடையாது. அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கோங்க. இதிலிருந்தே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஹூக் வச்சே ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சிலர் ஹூக் வேணும்னு கேட்டாங்கன்னா 1-2 ஹூக் வந்து இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது வந்து நம்ம கிராச் லைன் போட்டு இதை ஜாயின் பண்ணி நம்ம வெட்டிடுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இப்படி இருக்காது. சம்டைம்ஸ் ஒரு பீஸ் மட்டும் இப்படி வரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு பீஸுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுக்கணும். 4 பீஸும் இதே அளவுக்கு இப்படியே வேணும்னா உங்களுக்கு 2.25 மீட்டரில் நல்லா ஸ்கொயர் பீஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாயிண்ட் இல்லாமல் வரும். என்னோடய வீடியோஸில் கேதரிங் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம், எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த இது நமக்கு புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதில் வந்து சம்டைம்ஸ் இந்த ரெண்டுமே வந்து இது கொஞ்சம் கம்மியாகவும் இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் போட்டுட்டு இந்த இடத்துல 4 பீஸாகவே நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக இருக்கும். ஒரு சிலர் இந்த கொஞ்சத்துக்கு ஒரு பீஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஜாயின் போட்டுக்கலாம், அதை வெட்டணும்னு இல்லை. ஓரளவுக்கு முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 பீஸுமே நம்ம ஒரே அளவுக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம அந்த பீஸில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜாயிண்ட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வரும். அது இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அது வந்து யூஸ்வலாக எல்லா பேண்ட்டுக்குமே ஜாயின் போடுற மாதிரி வரும்போது கேதரிங் பேண்ட் அப்படி தான் வரும். இப்போ இந்த துணியே நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா யோக்கோட சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யோக் தனியாக வைக்கணும்னு இல்லை. இந்த ஹைட்டு வந்து நம்ம டோட்டலாக இந்த 14 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு நாடா போட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். யோக் பீஸ் தனியாக வைக்கணும்னு இல்லை. இதுக்கும் யோக் வந்து எப்பவும் போல் நமக்கு இடுப்பு சுற்றளவை 10 இன்ச்சு சேர்த்து 4 பிரிச்சுட்டு 1 இன்ச்சு சேர்த்துனா இடுப்பினுடைய சுற்றளவு நான் 50ங்கும் போது 12 + 1 இது 6 + 2 8 இன்ச்சு. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே யோக் பீஸ். இந்த கால் கிட்ட வர இந்த பாட்டம் மட்டும்தான் நார்மல் பேண்ட்டா, கேதரிங் பேண்ட்டா, பட்டியாலா பேண்ட்டா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே வச்சுக்கலாம். மேலே வெயிஸ்ட் வந்து இதே மாதிரி நீங்கள் எப்பவும் போல் கட் பண்ணால் போதும். இப்போ இந்த கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த நீல இருந்து தொடை வரைக்கும் லூஸ் வேணும் அப்படிங்கிறது. அதுக்கு கீழே வர போர்ஷன் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். அப்படி லூஸாக நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கிளாத் விட்டு தையல் போட்டால் கூட லூஸ் டைட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேதரிங் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, எப்படி மார்க் பண்ணணும், எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.